Hi friends, welcome to our channel. Hi friends, வணக்கம். மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். Friends, இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்ங்களா, சாப்பாட்டுக்கு ரசம் வைக்க போகிறோம். ரசம் மல்லி அரைச்சி போட்டு நம்ம ரசம் வைக்க போகிறோம். வாங்க, சூப்பரான ரசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளி தோல் உரித்து மல்லி மிளகு ரசம் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தக்காளி வந்து சுடுதண்ணியில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த தோலெல்லாம் உரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தாப்பில் வந்து நம்ம புளி தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மல்லி எடுத்து வச்சுருக்கோம், மிளகு எடுத்து வச்சுருக்கோம், பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த தக்காளியை வந்து இந்த மாதிரி தோலை உரித்து நம்ம அந்த புளி தண்ணியில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தக்காளியை வந்து தோலை உரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த தக்காளியை வந்து இந்த புளி தண்ணியில் கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோலை உரித்தோம் பார்த்திங்களா தக்காளி, அதை வந்து இந்த புளி தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரைச்சி நல்லா பிதுக்கி விட்ருங்க, நல்லா கரைச்சி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைக்கிறக்காண்டி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க, நம்ம என்ன பண்ணோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரசம் வைக்கிறக்காண்டி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பொடி பண்ணுறக்காண்டி மிளகு, சீரகம், மல்லி மூணையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவுடரை அரைச்சிடாங்க, ரசத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குருணை மாதிரி அரைச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மல்லி, கருவேப்பிலை, சீரகம் அரைச்சிட்டோம். அது கூட சேர்த்து 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சேர்த்து இதில் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட சேர்ந்து 6 பல் பூண்டு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெரிய பூண்டாக சேர்த்துங்க, இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புளி தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பனைஞ்சு விட்ருக்கோம். அடுத்தாப்பில் உப்பு சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தாப்பில் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். இது வந்து நம்ம தேவையான அளவுக்கு புளி கரைச்சி வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். பாத்திரம் வச்சு எண்ணெய் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ரசத்துக்கு வந்து தாளி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரசத்துக்கு வெந்தயம், அதோட சேர்த்து கடுகு உளுந்தம் பருப்பு ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, மல்லி, பூண்டு, மிளகு, சீரகம், அதை வந்து இந்த தாளிப்பில் போட்டு லேசாக இப்படி கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வறுக்கிற மாதிரி லேசாக அப்படியே கிண்டி விட்டுக்குங்க. இந்த மாதிரி லேசாக இதை வறுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து வறுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மசாலா தாளி போட்டுருக்கோம். மசாலா தாளி போட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு அந்த ரசத்தை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை அடுப்பில் வச்சு நல்லா நுரை கட்டி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நுரை கட்டினோன்னா நம்ம இறக்குவோம். வாங்க, இதை நுரை கட்ட வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரசம் பாருங்கள், நல்லா நுரை கட்டி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப கொதிக்கலாம் வச்சுறாதீங்க, நுரை கட்டி வந்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ரசம் வச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.